ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அன்புடன் நிவே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இங்கே ஜெர்மனியில் பார்த்தீங்கன்னா ஆட்டம் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. மரங்கள்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். வேறு வேறு கலர்ஸில் வந்து லீவ்ஸ் வந்து மாறிட்டே வரும். ஸோ அந்த பேல் எல்லோ, அந்த பேல் ப்ரௌன் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்குங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கன் ரெசிபி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் வந்து நல்லா தண்ணி ஊற்றி குழம்பு மாதிரியும் பண்ணிக்கலாம். இல்லைனா தண்ணியே ஊற்றாமல் நல்லா தொக்கு இல்லை கிரேவி அந்த கன்சிஸ்டன்சிலையுமே நம்ம பண்ணிக்கலாம். நம்மளோட இஷ்டம் தான். ஸோ ஜஸ்ட்டு மெத்தட் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணுங்கிற கன்சிஸ்டன்சிக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது நான் வந்து கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அந்த ஹோல் கரம் மசாலாஸ் அது எல்லாமே ஆட் பண்ணிக்கிறேன். எப்பயுமே நம்ம இந்த ஹோல் கரம் மசாலாஸ் போடுறது வந்து பொரியணுங்க. ஏன்னா பொரியாமலே அடுத்தடுத்து நம்ம சேர்த்தோன்னா அந்த ஃப்ரேக்ரன்ஸ் வந்து கிடைக்காது. ஸோ அந்த ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே வந்து பொரிஞ்சதுக்கப்புறமா என்கிட்ட ஃப்ரெஷ்ஷான கறி லீவ்ஸ் இல்லை. ஸோ அதனால் ட்ரை கறி லீவ்ஸ் தான் இருக்குது. ஸோ அது போட்டுட்டு நல்லா 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து சாப் பண்ணி நான் சேர்த்துருக்கேன். இப்போது இந்த அரைச்ச விழுதில் என்னெல்லாம் போட்டிருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம தக்காளியும் சேர்த்து அரைக்கணுங்க. சின்ன பையன் வீட்டில் தான் இருந்தான் இது நான் ஷூட் பண்ணிகிட்ருக்கும்போது. ஸோ மறந்துட்டேன், பக்கத்தில் தான் இருந்துச்சு, அழுதுகிட்டே இருந்ததுனால தனியாக திருப்பி அரைச்சி அதுக்கப்புறமா சேர்த்துக்கிட்டேன். இது வந்து நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போது நம்ம மசாலாஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் சில்லி பவுடர் நம்ம வீட்டில் சேர்க்க மாட்டோம். நான் வாங்குறதே ஸ்டாப் பண்ணிட்டேங்க. அதுக்கு பதிலாக பாப்ரிக்கா பவுடர் தான் வந்து சேர்த்துப்பேன். அப்புறம் வந்து குழம்புத்தூள். இந்த குழம்புத்தூளோட ரெசிபியுமே நான் வந்து ஆல்ரெடி ஷார்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்க்க போகிறோம். அந்த மசாலாஸ் போட்ட உடனேவே நம்ம வந்து சிக்கன் சேர்த்துக்கலாம். ஸோ பசங்க காரம் சாப்பிட மாட்டாங்க. அதனால தான் நான் வந்து இந்த பச்சை மிளகா, சில்லி பவுடர்லாம் நான் வந்து உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்கன்னு ஆல்ரெடி கூட நான் வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ சிக்கனை சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். சொல்லிட்டேன். அம்மாவுக்கு ஹெல்ப்பே பண்ணுறீங்களா? யா ஆனே எப்படியாச்சும் இந்த வீடியோ எடுக்கிற வரைக்கும் அழுகாமல் இருடா நீலுமா. அம்மா என்ன சொல்கிறேன், அழுகாமல் இருக்கணும்னு சொன்னேன். இவ்வளோ நேரம் எதுக்கு அழுதாருன்னே தெரில சார். 3/4 மணி நேரம் அழுதாரு. பால்கனியில் போய் தூக்கி வச்சு கொஞ்சிட்டு இப்போ திருப்பி வந்து சமையல் கண்டினியூ ஆகுது. சார் அழுதாருன்னா ரொம்ப அழுவார், சிரிச்சாருன்னா ஒரேடியாக சிரிப்பார். ஒன்று இந்த எண்டில் இருப்பான், இல்லைனா அந்த எண்டில் இருப்பான். இப்படி தாங்க ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பான் வீடியோ எடுக்கும்போது. இப்போ பாருங்கள், சிக்கன் எல்லாமே மசாலாஸோடு ஒன்றா கலந்துடுச்சு. இப்போ மூடுறதுக்கு முன்னாடி ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கீ சேர்த்துக்கோங்க. நான் வந்து வீட்டிலே தாங்க கீ செய்வேன். இந்த கெரிகோல்ட் பட்டர்னு எல்லா ஜெர்மன் சூப்பர் மார்க்கெட்லேயுமே கிடைக்கும். ஸோ அதுலேருந்து பண்ண கீ தான். எந்த தண்ணியுமே நான் எக்ஸ்ட்ரா சேர்க்கலைங்க. நல்லா மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டிங்கனாலே சிக்கன்லேருந்து இந்த மாதிரி நிறைய தண்ணி வரும். நான் அன்றைக்கி ஈவினிங் பார்த்திங்கன்னா டின்னருக்கு ஒயிட் ரைஸ் சாம்பார் தான் வச்சுருந்தேன். ஸோ அதுக்கு சைட் டிஷ்ஷாக இந்த சிக்கன் செஞ்சுக்கலாமே தான் இந்த மாதிரி செஞ்சிட்ருக்கேன். நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு குழம்பா வேணும்னா நீங்கள் தாராளமாக தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. லாஸ்ட்டாக வந்து நமக்கு கரம் மசாலாவும் கொஞ்சமாக பெப்பர் பவுடரும் நம்ம சேர்த்துக்கணும், அவ்வளோதான். ஸோ இது வந்து அரைச்சி செய்கிறதுனால அந்த சிக்கனோட டேஸ்ட் வந்து இன்னும் நல்லா கிடைக்கும். ஆக்சுவலாக இன்னும் நல்லாவே வற்ற விடணுங்க. ஆனால் பசங்க, ஹஸ்பண்ட் எல்லாருமே வந்துட்டாங்க. ரொம்ப பசியாக இருந்தனால ரொம்ப நேரம் வந்து நான் வற்ற விடலை. ஸோ அதனால் கரம் மசாலாவும் பெப்பர் பவுடரும் நான் போட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டேன். மல்லி இலையுமே அன்றைக்கி இல்லை. ஸோ உங்கள்கிட்ட இருந்தால் அதையுமே நீங்கள் சேர்த்துக்கோங்க. ரொம்பவே சிம்பிளான ஒரு சிக்கன் ரெசிபி தாங்க. ஸோ கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். மெயினாக இது வந்து குட்டீஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். அதுவும் என் வீட்டு பிள்ளைங்களுக்கு காரம் இல்லாமல் நான்வெஜ் வந்து சாப்பிட்ணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் நான் செஞ்சு கொடுப்பேன். சில்லி பவுடருக்கு பதிலாக நான் அதிகமாக பார்த்திங்கன்னா இந்த பெப்பர் பவுடர் தாங்க சேர்த்துப்பேன். சப்போஸ் உங்களுக்கு காரமாக பிடிக்கும்னா நீங்கள் அதில் வரமிளகா சேர்த்துக்கலாம். இல்லைன்னா டேரெக்டாக நீங்கள் சில்லி பவுடருமே அப்போ அந்த மசாலா பொடி சேர்த்தோம்ல அப்போ நீங்கள் சேர்த்து. வாய்ஸ் ஒரு மாதிரி டல்லாக தாங்க இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் த்ரோட் பெயினாக இருக்குது.
நானும் குறையும்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். பட் குறையிற மாரி தெரியல. சரி அப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் வாய்ஸ் ஓவர் பண்ணிடலான்னு தான் இப்போ எடிட் பண்ணிகிட்ருக்கேன். அந்த கரம் மசாலா போட்டோம் இல்லையா? அது போட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ்லேயே நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் நம்மளோட சிக்கன் ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில வந்து சிக்கன் அதிகமா இருக்கும். அந்த கிரேவி வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஏன்னா நான் ரைஸுக்கு தொட்டு சாப்பிட்றதுனால இந்த கன்சிஸ்டன்சில நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இடையில ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, எல்லாரும் ஷாப்பிங் போயிருந்தோங்க. எதுக்காகன்னா, நம்ம வீட்ல கீழ பேஸ்மெண்ட் ஏரியா வந்து மந்த்லி வந்து கிளீன் பண்ணணும். ஸோ, அதுக்கு வந்து ஒரு வேக்யூம் கிளீனர் இருந்தா ஈஸியா இருக்கும்னு பார்க்கலான்னு இங்க மீடியா மார்ட்ன்னு ஒரு ஷாப் இருக்கு. அங்க தான் வந்திருக்கோம். இது வந்து நம்ம வீட்லேருந்து ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணி வரணும். இது வந்து கொஞ்சம் பெரிய பிரான்ச்சு. ஸோ, அதனால கொஞ்சம் நெறையா ஆப்ஷன்ஸ் இருக்கும்னு சொல்லி வந்தோம். பட் உள்ள போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. மினிமமே பார்த்தீங்கன்னா, 80, 90 யூரோஸ் தாங்க ஸ்டார்ட்டே ஆச்சு. அதுவும் இல்லாம பியூட்டர் லாஸ் வேக்யூம் கிளீனர்ன்னு சொல்லுவாங்க. அதாவது பேக்லெஸ். எனக்கு வேணுங்கிறது பேக்கோட உள்ள வேக்யூம் கிளீனர். ஏன்னா, அப்போ தான் டஸ்ட்டு கலெக்ட் ஆகி அத சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு ஈஸியா இருக்கும். இதே வந்து பேக்லெஸ்ஸா இருந்துச்சுன்னா, நம்ம உள்ள கை வச்சு கிளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ, அதனால பார்த்துட்டு நாங்க உடனேவே கிளம்பிட்டோம். இப்போ வந்து இந்த கிறிஸ்மஸ் சீசன்னால நெறைய ஹோம் டெக்கார்ஸ் வச்சிருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க. அதனால தான் நான் வந்து இத உங்களுக்காக வீடியோ எடுத்தேன். நம்மலாம் இந்த டூர் போனோம்னா, எங்க போனாலும் இந்த மாரி தான் ஒண்ணு வாங்கிட்டு வருவோம் பார்த்தீங்களா? அதே மாதிரி நெறைய சைஸ்ல நெறைய வந்து அந்த கிறிஸ்மஸ் தாத்தாவோட, கிறிஸ்மஸ் ட்ரீயோட நெறையா இருந்துச்சு. ஆ நீங்க யாராச்சும் இங்க இருக்கீங்கன்னா, உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா, கண்டிப்பா இந்த மீடியா மார்ட்ல வந்து செக் பண்ணி பாருங்க. அண்ட் ஆல்சோ நெறைய வந்து ஆஃபர் ப்ரைஸ்லயும் இருந்துச்சு. அதுதான் நான் அன்னைக்கு நோட் பண்ணது. பசங்க வந்து இந்த சைடு ப்ளே ஸ்டேஷன்ல கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு வரேன்னு சொன்னாங்க. இப்போ நாங்க மீடியா மார்ட்லேருந்து வீட்டுக்கு தாங்க ரிட்டர்ன் ஆயிட்டுருக்கோம். போற வழியிலே எக்ஸ்பர்ட்ன்னு இன்னொரு ஷாப் இருக்கு. ஸோ, அங்க செக் பண்ணி பார்த்துடலான்னு வந்திருக்கோம். இங்க பார்த்தீங்கன்னா, போமேன்னு ஒரு பிராண்டு. இது வந்து ரொம்ப நார்மலான பிராண்டு தாங்க. அரவுண்ட் 40, 50 யூரோஸ் தான் இருந்துச்சு. அவ்வளோதான் நான் பட்ஜெட்டும் பிளான் பண்ணியிருந்தேன். ஏன்னா, நமக்கு வந்து யூஸ் அவ்வளோதான். அவுட்டோர்ல தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். இன்னொன்னு எனக்கு காம்பேக்ட்டாவும் இருக்கணும். அந்த பேக்கோடையும் இருக்கணும்னு நான் நெனச்சிருந்தேன். ஸோ, அதே மாரியே இங்க கெடைச்சிடுச்சு. ஸோ, அதனால அத வாங்கிட்டு நாங்க கெளம்பிட்டோம். இது வாங்க போன இடத்துல தாங்க நான் அந்த வேஃபில் மேக்கர் சொல்லியிருந்தேன்ல ஷார்ட்ஸ்ல, அது வாங்கியிருந்தேன். இந்த வேஃபில் மேக்கருக்கு பர்ட்டிகுலரா நெறைய நல்ல ரிவ்யூஸ் இருந்துச்சு. ஸோ, ரொம்ப நாளா வந்து பார்த்து வச்சிருந்தேன். ஒரு நல்ல ப்ரைஸ்ல வாங்கணும்னு சொல்ட்டு. அன்னைக்கு வந்து 30 யூரோஸ்க்கு ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஸோ, அதனால அதுவுமே வாங்கிட்டு அப்படியே நாங்க கிளம்பிட்டோம். நேரா பார்த்தீங்கன்னா, அந்த கவுஃப்லான்னு ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குல்ல, அங்க தான் வந்து போயிருந்தோம். அப்படியே வீக்லி க்ரோசரீஸும் முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போலான்னு. இங்க பார்த்தீங்கன்னா, இந்த கிறிஸ்மஸ் டைம் அப்போ இந்த ஹேசுல்நட்ஸ் மாதிரியே மரோனன்னு ஒரு நட் வெரைட்டி வந்து வச்சிருப்பாங்க. ஆனா, நான் இத வந்து ட்ரை பண்ணதில்ல. இது பார்த்தீங்கன்னா, பேக் பண்ணி அது உள்ள உள்ளத வந்து சாப்பிடுவாங்க போல இருக்கு. எப்படி டேஸ்ட் இருக்கும்லாம் எனக்கு தெரியல. ஜஸ்ட் நான் அன்னைக்கு வந்து பார்த்தேன். அது உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்க யாராச்சும் வந்து இத டேஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, எனக்கு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ட்ரை பண்ணலாமான்னு. ஸோ, அந்த 1 வீக்குக்கான குரோசரீஸ வந்து வாங்கிட்டு நாங்க அப்படியே கிளம்பிட்டோம். எல்லா ஷாப்பிங்கும் முடிச்சுட்டு கிளம்பும்போதே நல்லா பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அதுவும் இல்லாம காஃப்லேண்டுக்கு ஆப்போசிட்லேயே தான் அந்த பேக்கரி. அதுவும் எனக்கு ரொம்ப புடிச்ச ப்ரௌட்டோஸ் பேக்கரி. ஸோ, இங்க சாப்பிடாம எப்படிங்க கிளம்ப முடியும்? அதுவும் எனக்கு பிடிச்ச சீட்ஸ் பிரெட் வந்து இங்க நல்லா பேக் பண்ணுவாங்க. செம்ம டேஸ்ட்டா இருக்கும். நான் ஆல்ரெடி முன்னாடி உள்ள விளாக்ஸ்லலாம் நான் அடிக்கடி வந்து காட்டியிருப்பேன். ஸோ, இப்போ சாப்பிட்லான்னு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பிரபா ஆக்சுவலா சாப்பிடல. அதனால பிரபாக்கு வந்து டோனர் வாங்கிக்கிட்டாங்க. எங்களுக்கு சும்மா லைட்டா ஒரு பிரெட்டு, கவின் வந்து ஒரு சாக்லேட் க்ரோசண்ட் சாப்பிட்டான். இப்போ கிறிஸ்மஸ் டைமுங்கிறனால இந்த மூன் கேக்ன்னு வந்து இப்போது ரீசெண்டா பண்ணியிருந்ததா அங்க ஒர்க் பண்ண ஸ்டாஃப் வந்து சொன்னாங்க, ட்ரை பண்ணி பாருங்கன்னு. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குட்டி குட்டியா அந்த பாப்பி சீட்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இங்க உள்ள சீட்ஸ் வச்சு செஞ்சதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ, அதுவுமே ட்ரை பண்ணியிருந்தோம். நல்லா இருந்துச்சு. அண்ட் நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, அடிக்கடி விளாக்ஸ் வந்து போடுங்க
அப்படின்னு கேட்டிருக்கீங்க. எனக்குமே போகணுன்னு ஆசை தாங்க. பட் நிஜமாவே சின்ன பையனை வச்சுட்டு எனக்கு வீடியோஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால தான் நான் ஷார்ட்ஸ் நிறையாவும் விலாக்ஸ் வந்து கம்மியாகவும் போடுவேன். அண்ட் இன்னொன்று, தம்பி பார்த்தீங்கன்னா கிண்டர் கார்டனில் விட்டுட்டு வந்ததுக்கப்புறமும் ரொம்ப நேரம் அழறான் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி வந்து சொல்லுவாங்க. ஸோ அதுவுமே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நிறைய முறை வந்து ஃபோன் பண்ணி கூட கூப்பிட்ருக்காங்க. ஏன்னா இன்னும் வந்து தம்பி என்னை விட்டுட்டு இருக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணுறான்னு நினைக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் கவின் வந்து இப்போ ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டான். ஸோ கவின் இல்லாமல் அவன் வந்து அவனோட குரூப்பில் இருக்கிறதுக்கு கொஞ்சம் லோன்லியாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறானோன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ நாள் கவினும் நிலனும் பார்த்திங்கன்னா மதியானம் கொஞ்சம் நேரம் அங்கே சேர்ந்து விளையாடுவாங்க கிண்டர் கார்டனில். இப்போது கவின் வந்து ஸ்கூலுக்கு வந்ததுனால அவனுக்கு பெருசாக அங்கே வந்து யாரும் மற்ற குழந்தைங்களோட செட் ஆகாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அதனால தாங்க விலாக்ஸ் வந்து அடிக்கடி என்னால் பண்ண முடியல. அண்ட் இந்த டோனர் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். அந்த ப்ரெட்டோட சலாட்ஸ் நிறைய வச்சுருப்பாங்க. உள்ளே வந்து மீட் இருக்கும். ஸோ பயங்கர ஃபில்லிங்காக இருக்கும். பிரபா எப்போ வந்தாலும் வெளியில் இந்த டோனர் தான் வாங்கி சாப்பிடுவாங்க. அண்ட் இப்போ வந்து ஜெர்மனியில் வின்டர் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா, ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் எங்கே பார்த்தாலும் இந்த வுடன் பீசஸ் வந்து சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே இருக்க நிறைய வீடுங்களில் பார்த்திங்கன்னா அந்த ஃபயர் பிளேஸ்ன்னு சொல்லுவோம்ல, அந்த இடத்துல வந்து இந்த வுட்டு வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அதுக்காக தான் இப்போ வந்து சேல் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய வீடுங்களில் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க கராஜில் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஸ்டாக் பண்ணி வச்சுப்பாங்க. அது வந்து வின்டர் சீசனில் யூஸ் பண்ணுறதுக்காக. ஸோ அன்றைக்கி தான் நான் பக்கத்தில் போய் அதெல்லாம் எடுத்து பார்த்தேன். ஸோ எங்களோட ஷாப்பிங் முடிஞ்சிடுச்சுங்க. நாங்கள் வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். ஸோ வீட்டுக்கு வந்துட்டு நான் உங்களுக்கு க்ரோசரி ஹாலுமே காட்ட போகிறேன். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். காட்டலாமா என்ன வாங்கிட்டு வந்தோன்னு? நான் தான் சொல்லுவேன். நீங்கள் தான் சொல்ல போகிறீங்களா? சரி, உங்களுக்கு வாங்கினதை முதல் சொல்லிவிடுங்க. இந்த பென்னு ஸ்கூலுக்கு வேணும். சரி, எனக்கு அப்போ தேவைப்படும். அப்புறம் க்ளூ. சரி, இது வந்து என்னோட க்ளூ காலி ஆக போகுது. சரி. பசங்களுக்கு ஆப்பிள், அப்புறம் பெர்னே, ஆப்பிள், ஆரஞ்சு, அவகாடோ, மில்க், பெர்னேனா பேரிக்காய், பப்ரிக்கா வாங்கியிருக்கோம். ஆமாம், குட்டி பப்ரிக்காய் எப்போயுமே ரொம்ப பெருசாக இருக்கும். இந்த தடவை கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சனால இது. அப்புறம் பால், எப்போயுமே நான் வாங்குகிற பால் இதுதான், ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இது வந்து கெஸ்ட்டு நாளைக்கு ஒருத்தவங்கள கூப்பிட்ருக்கோம், அதனால் வச்சு கொடுக்கலான்னு இந்த லேப் கூகன் வாங்கியிருக்கோம். ஆமாம், அதான் இப்போ அம்மா சொல்ல வரேன். இன்னொன்று கவினும் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தான். இது சில்லி. ஆமாம், சில்லி. கவினுக்கு ரொம்ப பிடிச்ச சில்லி, அப்படி தானே? ஆமாம், சில்லின்னா ஓடிடுவார். சில்லி, அப்புறமேட்டு வேறன்னா இது வெங்காயம், டொமேட்டோ, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகானா ஓடிடுவார். நம்ம ஐட்டமே மெயின் இது தான், ஆனால் அது போட்டால் சாப்பிட மாட்டாங்க. அப்புறம் இந்த மேஷர் ஒன்று வாங்கினேன். என்கிட்ட பெருசு இருக்குது, ஐக்கியாவில் வாங்கினது. பட் இது நல்லா சின்னதாக இருந்துச்சு. இன்னொன்று இது வந்து €1 ஆஃபரில் போட்டிருந்தாங்க, அந்த செக்ஷனில் எடுத்தேன். அப்புறம் இது வந்து நம்ம வெல்லம் மாதிரியே இருக்கும் டெக்ஸ்சரு, ஆனால் அந்த இது கரும்புலேருந்து எடுக்கிறது. இது நம்ம எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த புளிக்குழம்பு அந்த மாதிரி இதுக்கு போடுறதுக்கும் வச்சுப்பேன். கேக்கெல்லாம் பேக் பண்ணும்போதும் இது வந்து போட்டுக்கலாம். அப்புறம் இது நார்மல் சுகர், ப்ரௌன் சுகர் தான் எப்போயுமே வாங்குவேன். இதுவுமே நம்ம வந்து பேக் பண்ணுறதுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். பேக்கிங்க்குன்னே இருக்க ஸ்பெஷல் சுக்கர்னே வருது பார், சுகர். ஓகேயா? அப்புறம் இந்த கோல்டன் டோஸ்ட் ஃபோல்கான். அப்புறம் இதுவும் ஆஃபரில் இருந்துச்சு, €1. இது வந்து கவினுக்கு சும்மா ஸ்கூலுக்கு நட்ஸு அந்த மாதிரி போட்டு கொடுக்கலான்னு வாங்கியிருக்கேன். குட்டியாக காம்பேக்டாக இருந்துச்சு. அப்புறம் வந்து இது டாய்லெட் போடுற டேப்ஸ். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன். யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் சொல்கிறேன். அப்புறம் வேறு என்ன? அப்புறம் இது வந்து ஹாலோவின் டெக்கரேஷனுக்காக வாங்கியிருக்கோம். அண்ட் இப்போ ரீசெண்ட் டேஸில் ஃப்ரூட்ஸ் பார்த்திங்கன்னா நான் வந்து ரெவே இல்லைன்னா எடைக்கால வாங்குவேங்க, ஃப்ரூட்ஸ் மட்டும். பட் அன்னைக்கு வந்து கவுஃப்லான் போனதுனால அங்கே ஃப்ரூட்ஸ் செக் பண்ணி பார்த்தேன், ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அதனால் அங்கேயே வாங்கிட்டு வந்தாச்சு. ஆப்பிள்ஸ் பொறுத்த வரைக்கும் சவரான ஆப்பிள்ஸும் இருக்கும், ஸ்வீட்டாகவும் இருக்கும். ஸோ அதை அந்த லேபிளில் வந்து பார்த்து எடுக்கணும். நான் நிறையா தடவை வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் தாங்க பார்த்துருக்கேன். ஸோ அதை மட்டும் செக் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. சார் எந்திரிங்க சார், வேக்யூம் கிளீனர் காட்டணும். ஆமாம், இப்படி திருப்பி வைத்தாங்கம்மா. இது வந்து போமேன் ஒரு பிராண்டு.
இதான் முதல் தடவை இந்த பிராண்ட் நான் வாங்கி யூஸ் பண்ண போகிறேன். யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு வந்து அப்புறமா ரிவ்யூஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். ரொம்ப நார்மலான ஒரு பிராண்டு தான், ஸ்பெஷலாலாம் உள்ளதெல்லாம் கிடையாது. இது வந்து 50 யூரோஸ்னு எக்ஸ்பர்ட்டுன்னு ஒரு ஷாப்பில் வந்து வாங்கிட்டு வந்தோம். ஓகே. ஓகே. அண்ட் இந்த மான்ஸ்ட்ரா பிளான்ட்டு கூட கவுஃப்லன் சூப்பர் மார்க்கெட்லேருந்து தாங்க வாங்கிட்டு வந்திருந்தேன். பார்த்ததுமே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அண்ட் வீட்டுக்கு புதுசாக தொட்டிலாம் கூட வாங்கியிருக்கேங்க. அது எல்லாமே உங்கள் கூட இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் வேறு எதாவது கேட்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. உங்கள் எல்லாருமே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் நிவே. சூஸ். சரி, பாய் சொல்லிடுங்க. கவின் பாய் சொல்லுடா. இல்லைன்னு சேர்ந்து சொல்லுங்கள். சூஸ். சூஸ்.